இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நியாயாதிபதிகள் 6:14. உன்னுடைய இதே ஆற்றலுடன் செல்வாய், உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்றார். நீதித்தலைவர்கள் 6:14. Then the Lord ordered him, go with all your great strength, and I myself am sending you. Judges chapter 6 verse 14. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்புதிய ஆண்டிலே ஆவிக்குரிய ஜீவனத்திற்குரிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து தேவன் உங்களை வழிநடத்துவாராக. தங்களை விட வலிமை படைத்த மீதியானியர் தங்களையும் தங்கள் உடைமைகளையும் அழிக்க வந்து விடுவார்களோ என பயந்து கொண்டிருந்தனர் இஸ்ரவேலர். தன்னுடைய சிறிய வயலை பாதுகாப்பதற்காக கிதியோன் என்ற வாலிபன் பயத்தோடு ஆலைக்கு பக்கத்தில் கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்தான். அவன் உள்ளத்தில் அநேக கேள்விகள். ஆண்டவர் எங்களோடு இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது? அவர் கைவிட்டு விட்டார், எங்களை எதிரிகளின் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் என மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் தான் இப்புதிய ஆண்டில் காலடி எடுத்து வைக்கும் உங்களை பார்த்தும் கூறுகிறார். உனக்கிருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புவது நான் அல்லவா என்று. என் மகனே மகளே, உனக்கிருக்கிற இந்த பலத்தோடு புத்தாண்டிற்குள் பிரவேசி. கிதியோனை போல நீயும் புலம்புகிறாயோ? இந்த ஆண்டில் தொழிலை மேம்படுத்த முதலீடு இல்லையே, படிப்பை தொடர பணம் இல்லையே, வேலையை தொடர்ந்து செய்ய பலன் இல்லையே, பிள்ளைகளின் திருமணத்தை ஒழுங்கு செய்ய என் கையில் ஒன்றும் இல்லையே என்று விதவிதமான கவலைகளால் சோர்ந்து போயுள்ளீர்களோ? மீதியானியரை காட்டிலும் பெரியவராகிய நான் கிதியோனோடு இருந்தபடியால் எளிதாய் வெற்றி பெற்றதைப் போல நீ இல்லை இல்லை என்று நினைக்கும் காரியத்திலெல்லாம் ஜெயம் எடுக்கும்படி இருக்கிறவராகவே இருக்கிற நான் உன்னோடு இருக்கிறேன். ஆகவே தைரியத்தோடு முன் செல். நான் உன்னோடே கூட இருப்பேன். உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். நான் உன்னோடு இருப்பதை சுற்றி இருப்பவர்கள் காண்பார்கள். நான் உனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பேன். நான் உனக்காக யுத்தம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இன்னும் கொஞ்சம் பணம் இருந்திருந்தால் நன்றாக இருக்குமே, இன்னும் கொஞ்சம் படித்திருந்தால் எளிதாய் வேலை கிடைக்குமே, இன்னும் கொஞ்சம் என எதை குறித்தும் யோசிக்க வேண்டாம். உங்களிடம் இருக்கும் கொஞ்சத்தை பெருக செய்ய, ஆசீர்வதிக்க, மீதம் எடுக்க செய்வார். ஆகவே பயமின்றி கலக்கமின்றி புதிய ஆண்டிற்குள் பிரவேசியுங்கள். ஜெபம். ஆண்டவரே, நீரே எங்கள் துணை, நீரே எங்கள் பலம். உம்முடைய துணை கொண்டு துணிவுடன் வாழ அருள் புரியும். ஆமேன்.